This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்துள்ள புதிய பரஸ்பர வரி நடைமுறையால் கரூரிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் ஜவுளி பொருட்கள் பாதிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்திய அளவில் வீட்டு உபயோக ஜவுளி உற்பத்தியில் கரூர் முக்கிய இடத்தில் உள்ளது. ஆண்டுக்கு 9,000 கோடி ரூபாய் அளவிற்கு வீட்டு உபயோக ஜவுளி பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இதில் 6,000 கோடி அளவிற்கு அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அமெரிக்காவிற்கு மட்டும் சுமார் 3,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஜவுளி பொருட்கள் கரூரிலிருந்து ஏற்றுமதியாகின்றன. இந்நிலையில் இறக்குமதி பொருட்களுக்கான வரியை கூடுதலாக 26% உயர்த்தி அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். இதனால் கரூரில் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டு தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்படும் என்கிறார் கரூர் ஜவுளி ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் கோபாலகிருஷ்ணன். இந்த 26% கூட சேரும் பொழுது குறைந்தது 31% இருந்து அதிகபட்சம் 40% வரைக்கும் கூட ஒவ்வொரு பொருளுக்கும் வேறுபட்டு புதிய வரி வர்ற மாதிரி இருக்கு. இந்த வரி விதிப்பின் மூலமாக அமெரிக்காவில் ஜவுளி பொருட்களினுடைய டிமாண்ட் ரொம்ப குறைஞ்சது ஒரு 6 மாசத்துக்கு இதனோட இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஒன்று, டிமாண்ட் இல்லாம நமக்கு இங்க ஆர்டர்ஸ் வராம போய் நமக்கு ரொம்ப நம்மளுடைய எக்ஸ்போர்ட் வேல்யூ குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கிற வாய்ப்பு இருக்கு. பரஸ்பர வரி விதிப்பை இந்திய அரசு ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதியாகும் ஜவுளி உள்ளிட்ட அனைத்து பொருட்களுக்கான ஏற்றுமதி வரி குறையும் என்கிறார்கள் ஜவுளித்துறையினர். டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9.6 to 12% இந்தியாவிலிருந்து இறக்குமதியான யூஎஸ் கவர்மெண்ட் போடுறாங்க. அதே உங்களுக்கு அமெரிக்காவிலிருந்து இந்தியா வர்றப்போ, எக்ஸாம்பிள் ஃபார் ஒரு ஆட்டோமொபைல்ஸு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா நம்ம கவர்மெண்ட் 26%லேருந்து 52% வரைக்கும் பண்ணுறாங்க. இதில் காம்பன்சேஷன் ஆகாதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 26% இம்போர்ட் டேரிஃப் பண்ணிட்டாங்க. இதை நம்முடைய மத்திய அரசு கண்டிப்பாக யுஎஸ் அரசாங்கத்தோட ஒரு டிஸ்கஸ் பண்ணி இதை பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். 400க்கும் அதிகமான ஏற்றுமதியாளர்களின் எதிர்காலம், 3,000 கோடி ரூபாய் அளவிற்கு ஜவுளி ஏற்றுமதி, 2 லட்சம் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் போன்றவை மத்திய அரசின் கையில் உள்ளது. புதிய தலைமுறைக்காக கரூரிலிருந்து செய்தியாளர் கண்ணன். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.